இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வினிஷா போகத் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதிராக ஒரு ஷூட் ஃபைல் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அந்த ஒரு மேல்முறையீடு பார்த்தோம் அப்படின்னா தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வினிஷா போகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா கடைசியிடம் கொடுத்து பதக்கம் எதுவுமே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி முடிவையும் சொல்லியிருந்தாங்க. ஒரு தகவல் வந்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வினிஷா போகத் பார்த்தோம் தன்னோட ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ரெஸ்லிங்ல இருந்து. இந்த ஒரு ரிட்டைர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். 100 கிராம் கூட வந்தது ஒரு விஷயமாடான்ற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் கூட இவங்களோட இந்த முடிவு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடியதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த தங்கம் தான் பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க்குக்கும் இவங்களோட முயற்சிக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்கமே உங்க முன்னாடி செயலிழந்து போச்சுன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு பக்கம் 50 கிலோ இடைப்பிரிவில வினிதா போகத் வெளியே போயிருந்தாலும் கூட 57 கிலோ ஃப்ரீ ரெஸ்லிங் ஆண்கள் பிரிவில பார்த்தோம் அப்படின்னா அமன் சராவத் பார்த்தோம் அப்படின்னா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை பண்ணியிருந்தாரு. ஆனா செமிஃபைனல்ல பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் பிளேயர் கிட்ட தோத்து போயிருக்காரு. ஜப்பான் பிளேயர் கிட்ட இவர் தோத்து போயிருந்தாலும் கூட பிரான்ஸுக்கான இன்னொரு மேட்ச் நாளைக்கு இருக்கு. இதுல இவர் ஜெயிக்கிற பட்சத்துல பார்த்தோம்னா இந்தியாவுக்கு 5வது ஒரு பிரான்ஸ் மெடல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நைட் 11:50 ஒரு சரியான சம்பவம் இருக்கு. முடிஞ்சா நீங்க முழிச்சிருந்து பாருங்க நீரஜ் சோப்ரா கோல்டு வாங்குறத. அப்படி முடியாட்டினா கூட பரவாயில்ல, நம்ம நீரஜ் சோப்ரா கோல்டு வாங்கணும்னு ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.